بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لأهله والصلاة لأهلها، أما بعد فقد قال عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقل ربي أنزلني منزلا مباركا وأنت خير المنزلين. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل صل على سيدنا محمد وبارك وسلم. சங்கைக்கும் பெருமதிப்பிற்குரித்தான என் இனிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையின் பொருட்டால் நாம் எல்லாம் ஆங்கில வருடமாகிய 2025 ஆண்டின் முதல் வார ஜும்ஆவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அதே போல சிறந்த மாதங்களில் ஒன்றான, பரக்கத் பொருந்திய மாதங்களில் ஒன்றான ரஜப் மாதம், அந்த மாதத்தின் முதல் வார ஜும்ஆவிலும் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையின் பொருட்டால், அவனுடைய கருணையின் பொருட்டால் நாம் அனைவருக்கும் உடல் சுகத்தோடு ஆரோக்கியத்தை தந்து வரக்கூடிய மாதங்களில் அதிகம் அமல் செய்து ரமலானை அடைந்து அந்த பெரும் பாக்கியத்தை, ரமலானினுடைய முழு பரக்கத்துகளையும் அதனுடைய முழு நன்மைகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானா. சங்கைக்கும் பெருமதிப்பிற்குரித்தான என் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, வருட ஆரம்ப வாரத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நாம் கடந்த வாரங்களில் சொன்னது போல இன்றைய மக்களினுடைய மனோநிலை, அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படியான மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் அது சில தீய பழக்கங்கள் வந்திருந்தாலும் கூட, இந்த புத்தாண்டினுடைய கொண்டாட்டங்கள், அது சார்ந்த நிகழ்ச்சிகள், அது வெறுக்கத்தக்க வகையில் இருந்தாலும் கூட, ஒரு வகையில் புத்தாண்டை, ஒரு புதிய வருட துவக்கத்தை எதிர்கொள்ளக்கூடிய மனோநிலை என்பது இன்றைய இளைஞர்களிடத்திலும், இயல்பாக நம்முடைய மனிதர்களிடத்திலும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், இந்த வருடத்தை நாம் எப்படியாவது பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும், தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை இயல்பாக இப்பொழுது தொடர்ந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வாலிபர்களிலிருந்து தொடங்கி சிறியவர்களிலிருந்து எல்லோரும் கடந்த வருடங்களைப் போல இந்த வருடம் இருக்கக்கூடாது என்ற சிந்தனையாவது பிறந்திருக்கிறது. அது சார்ந்த சிந்தனைகள் தொடர்ந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நாம் நினைத்தது போல, நம்முடைய எண்ணங்களைப் போல நம்முடைய வாழ்க்கை அமைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வடிவமைக்க தெரியாமல் திணறுகிறார். அதுதான் பிரச்சனை. இன்றைய வாலிபர்களிடத்தில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஒவ்வொரு நாளும் என்னுடைய கடந்த நாட்களைப் போல இருக்கக்கூடாது,
என்னுடைய உடலுடைய ஆரோக்கியத்திலிருந்து, என்னுடைய மனோநிலையிலிருந்து, என்னுடைய படிப்பிலிருந்து, என்னுடைய வாழ்க்கை முறையிலிருந்து, என்னுடைய உணவு வரை நான் மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். ஆனால் அந்த மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கேள்விக்குறியிருக்கு. இன்றைக்கு மனிதர்கள் நிறைய ஒரு ஒற்றை வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால், அனைவருடைய இலக்கும் என்ன எதை நோக்கி இருக்குதுன்னு சொன்னால் பரக்கத்தை நோக்கி இருக்குது. எதை நோக்கி இருக்குது? பரக்கத்தை நோக்கி இருக்கு. நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குறைஞ்ச நேரத்தில் நிறைவான விஷயங்கள் நடந்துடணும், குறைவான காசில் நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிடணும், நடந்துடணும். இதுதான் என்னது? மக்களுடைய மனோநிலை. அதுக்கு பெயர் தான் என்னது? பரக்கத். அதுக்கு பெயர் தான் என்னது? பரக்கத். இன்றைய எல்லாருடைய மனோநிலையும் அதுதான். நான் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய என்னது சம்பாதிக்கணும். நான் என்னது கொஞ்சமாக சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருக்கணும். நான் கொஞ்சம் நேரத்தை செலவிடணும், அதிக விஷயங்களை நான் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். இன்றைய மனநிலை அப்படி தான். நேரம் கொடுப்பதிலிருந்து, பணம் செலவழிப்பதிலிருந்து நம்முடைய சிந்தனையும் நம்முடைய செயல்பாடுகளும் குறுகி இருந்தாலும் கூட நாம் எதற்கு தேவையுடையவர்களாக இருக்கோம்னு சொன்னால் பரக்கத்தினுடைய தேவையுடையவர்களாக இருக்கிறோம். நாம் சற்று சிந்திக்கணும். அதுக்கான வார்த்தை தான் என்னது? பரக்கத். அதை யார் ருசிக்க ஆரம்பித்து விட்டார்களோ அவர்களால் என்ன செய்ய முடியாது, அதிலிருந்து என்ன செய்ய முடியாது, மீள முடியாது. ஒரு பரக்கத்தான வாழ்க்கையை பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் மக்கள் அதிலிருந்து என்ன செய்ய மாட்டாங்க, அந்த ருசியை பார்த்துட்டாங்கன்னா அதிலிருந்து அவர்களால் என்ன செய்ய முடியாது, மீள முடியாது. இன்றைக்கு உலக மக்கள் அனைவரும் பரக்கத்தினுடைய தேவையுடையவர்களாக இருக்கிறாங்க. கியாமத்தினுடைய நெருக்கமோ என்னவோ தெரியல, எல்லாவற்றிலும் ஒரு குறுகிய மனநிலையில் தான் இருக்குது. நேரத்தில் பற்றாக்குறை, நம்முடைய வருமானத்தில் பற்றாக்குறை, நம்முடைய உணவுப் பொருட்களில் பற்றாக்குறை, மழை, நமக்கு தேவையான வாழ்வாதாரங்களில் பற்றாக்குறையை நோக்கி என்ன செஞ்சிட்ருக்குது இந்த உலகம் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. நாம் தொடர்ந்து நம்ம பேசக்கூடிய நம்ம நாட்டினுடைய நிலவரமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வீட்டினுடைய நிலவரமாக இருந்தாலும் சரி, பத்தலை என்ற வார்த்தை தான் என்னது தொடர்ந்து அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நடைமுறைகளை, நம்முடைய இலக்கை பரக்கத்தை நோக்கி நாம் நகர்த்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் என்ன செஞ்சிடும், பரக்கத்தாய். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்திற்கு அதை தான் கற்றுக் கொடுத்தான். எல்லா நிலைகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு பரக்கத் என்ற அந்த வார்த்தை, இந்த பரக்கத்தை தான் என்ன செஞ்சாங்க, கற்றுக் கொடுத்தான். அந்த வாழ்க்கையை தான் என்னது சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தான். சின்ன சின்ன காரியங்களில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு திருமணத்தினுடைய துஆவா, அதில் அந்த மணமக்களுக்காக என்ன செஞ்சாங்க, பரக்கத்திற்காக துஆ செஞ்சாங்க. கேள்விப்படுறோமா இல்லையா? என்னது? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அங்கேயும் என்னது, இதுக்காக தான் துஆ செய்கிறாங்க, பரக்கத்திற்காக துஆ செய்கிறாங்க. பரக்கத் ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் நாம் எதை பார்க்கிறோமோ, நாம் எதை பரக்கத்து நினச்சி வச்சுருக்கோமோ அதுக்கு பேர் பரக்கத்து இல்லை. எது இல்லை? நாம் எதை நினச்சி வச்சுருக்கோமோ அதுக்கு பேர் என்னது, பரக்கத்து அல்ல. நாம் நினைக்கிறோம் பரக்கத்தாக இருக்குங்க, பரக்கத்தாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? மாஷாஅல்லாஹ் பரக்கத்தாக இருக்குது. ஆனால் நாம் நினைத்து வைக்கக்கூடிய, நாம் என்ன நினைக்கிறோம்னா அதிகமாக இருப்பதற்கு பேர் பரக்கத்துன்னு நினைக்கிறோம். பொதுவாக என்ன சொல்லுவோமா இல்லையா? ஜமாத்தில் இருக்கவங்களும் சரி, பொதுவாக நம்ம என்ன செய்வோம், எல்லாம் சாப்பாடெலாம் எப்படி, வீட்டில் விசேஷங்கள்லாம் கூட சொல்லுவோம், எப்படி சாப்பாடெலாம் பரக்கத்தாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கான நம்மகிட்ட என்ன பொருள்னு சொன்னால் நிறைய இருப்பதற்கு பெயர் என்னது, பரக்கத்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், விளங்கி வச்சுருக்கோம். அப்படி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க, குறைவான விஷயத்தில் நிறைய பலன்கள் கிடைக்குமே ஆனால் அதுதான் பரக்கத். இந்த பரக்கத்தை மட்டும் ஒரு மனிதன் ருசிச்சிட்டான் அப்படின்னா, அல்லாஹுடைய அந்த பரக்கத்தை ஒரு மனிதனுடைய அனுபவிச்சுட்டான்னு சொன்னால் அந்த சுவையிலிருந்து அவனால் என்ன செய்ய முடியாது, மீண்டு வர முடியாது. சஹாபாக்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை கற்றுக் கொடுத்தாங்க. ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு
உங்களுக்கு அந்த திருமணத்தினுடைய பரக்கத். எத்தனை குழந்தைகள், அல்லாஹ் அக்பர், நூற்றுக்கணக்கான குழந்தைகள் என்னது அனஸ் ரலியல்லாஹுடைய வம்சத்தில். காரணம் என்ன? அவங்களுடைய பிச்சனங்களுக்காக நபி செய்த துவா. நபியினுடைய துவாவில் பரக்கத் இருக்குது. உணவிலும் பரக்கத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய அந்த ரிவாயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பால், ஒரே ஒரு அந்த குவளையினுடைய பால் எவ்வளவு சஹாபாக்களுடைய பசியை போக்கியது. இந்த சம்பவத்தை படித்தோன்னா நமக்கு தெரியும். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான பசியில் இருக்கிறாங்க. அவங்களோட எண்ணம் எதுவாக இருந்துச்சு? ஆஹா, காலியாயிராதா, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு சிந்தனை. கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடிக்க சொல்கிறாங்க. இன்னும் குடிங்க, இன்னும் குடிங்க, இன்னும் குடிங்க, இன்னும் குடிங்க. உங்களுடைய வயிறும் நிரம்பியது. நல்லா கவனிங்க. அதனால தான் பாலுக்கு அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு தன்மையை வச்சுருக்கிறான். அதனால தான் பால் குடித்ததற்கு பிறகும் என்னது பரக்கத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்ய சொல்லுவாங்க. என்ன துவாங்க? அல்லாஹும்ம, பால் குடித்த பிறகு என்ன துவா? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வ ஸித்னா மின்ஹு. யா அல்லாஹ், நாங்கள் குடித்த இந்த பாலில் எங்களுக்கு பரக்கத் செய், இன்னும் என்னது இது எங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா பாலுக்கு மட்டும்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த உணவுப் பொருட்களுக்கும் அந்த சிறப்பு இல்லை. பால் இருக்குது, அது ஒரு மனிதனுடைய தாகத்தையும் தீர்த்துரும், அதே சமயத்தில் ஒரு மனிதனுடைய பசியையும் தீர்த்துரும். பாலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு தன்மை அல்லாஹு தஆலா வச்சுருக்கிறான். பாலில் மட்டும்தான் என்னது, அது தாகத்தையும் தணிக்கும், பசியையும் தணிக்கும். அதுக்கு பேர், அதனால தான் அதற்கு பரக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அது பரக்கத்திற்காக என்ன செய்ய சொன்னாங்க? துவா செய்ய சொன்னாங்க. வேறு எந்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒன்று அது தாகத்தை தீக்கும். தண்ணி என்ன செய்யும்? தாகத்தை தீக்கும். பசியை தீக்குமா? தீக்காது. உணவுப் பொருட்கள் எவ்வளோதான் சாப்பிட்டாலும் என்னது விற்கிறா என்ன செய்யும்? தண்ணி தான் தேவைப்படும். அது உணவுப் பொருட்கள் தாகத்தை தீக்காது. இப்போ இரண்டுக்கும் சேர்ந்து ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பால் தான். இப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பரக்கத்திற்காக நிறைய துவாவும் செஞ்சுருக்கிறாங்க, பரக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, உணவில் அல்லாஹு தஆலா பரக்கத் செஞ்சுருக்கான் அப்படின்னா அதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா, நாம் பரக்கத்துனா நிறைய இருக்கணும்னு நினைக்கிறோமா? இல்லையா? இல்லை. உணவில் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான்னு சொன்னால் அதற்கான அடையாளம் அவர் சாப்பிடக்கூடிய உணவு மிக குறைவானதாக இருக்கும். ஆனால் அவருடைய உடலினுடைய எல்லா தேவைகளும் என்ன செஞ்சிடும்? பூர்த்தியாகும். தாகமும் தீந்துடும், பசியும் தீந்துடும். அதே நேரத்தில் அந்த உணவின் காரணமாக எந்தவித உடல் உபாதைகளும் என்ன செய்யாது, வராது. எல்லாம் மன்னிக்கணும், இன்றைக்கி சாப்பிடக்கூடிய எல்லா சாப்பாடுலேயும் சைடு எஃபெக்ட். ஒரு காலத்தில் மருந்தில் என்ன இருந்துச்சு? சைடு எஃபெக்ட் இருந்துச்சு. இன்றைக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளே என்னது? சைடு எஃபெக்ட் இருக்குது. அதில் கிருமிகள் என்னது, இந்த ரசாயனங்கள் கலந்துருக்கனால அந்த உணவில் என்னது பெரிய என்னது சைடு எஃபெக்ட் வருது. அப்போ நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு பரக்கத்தான உணவுக்கான அடையாளம் என்ன? அது குறைவாக இருந்து நம்முடைய உடலுடைய தேவைகளையும் என்ன செய்யும்? பூர்த்தி செய்யும். அதே நேரத்தில் நமக்கு அந்த சாப்பிடுவதன் மூலமாக உடலில் எந்த உபாதைகளும் என்ன செய்யாது, வராது. மூணாவதாக சொன்னாங்க, அந்த உணவு பரக்கத்தான உணவை நாம் சாப்பிடும் பொழுது அந்த உணவு நம்மை அமல் செய்ய தூண்டும்னு சொன்னாங்க. அமல் செய்ய தூண்டும், அமல் செய்ய தூண்டணும். அப்படி தூண்டலை, நாம் சாப்பிடக்கூடிய உணவு நல்லா சாப்பிட்டு ஃபஜ்ரையே அது கலாவாக்கிடுதுன்னு சொன்னால் அது என்ன உணவாக இருக்குது சொல்லுங்கள்? நம்ம ஏற்கனவே இந்த சம்பவத்தை சொல்லியிருப்போம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய உஸ்தாதுடைய வீட்டில் தங்குறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வீட்டில் தங்குறாங்க. தங்கக்கூடிய சமயத்தில் அவங்க இரவுடைய உணவு என்ன செய்யப்படுது, கொண்டு வைக்கப்படுது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்கிறாங்க? சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ஒழுவுக்காக என்ன செய்கிறாங்க? தண்ணி வைக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சு ஒழு செய்யணும் அப்படின்றதுக்காக தண்ணீரும் வைக்கிறாங்க. ஏற்கனவே மாலிக் ரஹ்மத்துல்லாஹியுடைய மகள் அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய இமாம், அல்லாஹுடைய இறைநேசன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அதனால் அவங்க ஆர்வமாக என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு பணிவிட செய்கிறாங்க. கடைசியில் நைட்டு உணவும் அவங்க தான் வைக்கிறாங்க. வச்சுட்டு வந்துடுறாங்க.
காலையில் போய் பார்க்குறாங்க, ஒழுவுக்காக வச்ச தண்ணி அப்படியே இருக்குது. அப்போ தன்னுடைய தந்தை மாலிக் ரஹ்மத்துல்லாஹி வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எவ்வளோ பெரிய ஆசிரியர்னு சொன்னீங்க, இறைநேசன்னு சொன்னீங்க, அவர் தொழுகாமல் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காருன்னா. அப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இல்லை அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க, நான் நைட்டு ஒழு செய்கிறதுக்கு தண்ணி வச்சுருந்தேன், இன்னும் அந்த தண்ணி அப்படியே இருக்குது அப்படின்னு. இப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹி உள்ளே போய் பார்த்தா கேட்குறாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிட்ட கேட்குறாங்க. அதுக்கு இமாம் ஷாஃபி சொன்ன வார்த்தை தான், ரொம்ப நாள் கழித்து அல்லாஹ் தஆலா ஹலாலான பரக்கத்தான உணவு எனக்கு கொடுத்தான், அதனுடைய விளைவு எனக்கு இரவு முழுக்க தூக்கமே வரலை, நான் இஷாவுக்கு செய்த ஒழுவோடு நான் இன்னும் இருக்கிறேன், பல நூறு சட்டங்கள் என்ன செஞ்சிட்டேன், நைட்டில் ஃபத்வாக்கள் என்ன செஞ்சுட்டேன், நான் என்னது அல்லாஹ்வுடைய இறை வேதத்திலிருந்து சட்டங்கள் என்ன செஞ்சுட்டேன், நான் எடுத்திருக்கிறேன், இரவு முழுக்க நான் இபாதத்தில் தான் இருந்தேன்னு சொல்லி யார் சொல்கிறா, நம்ம ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார். அதனால் எனக்கு ஒழு செய்கிறதுக்கு தண்ணீர் தேவைப்படலை, இதுக்கு பேர் தான் பரக்கத்தான உணவு சொன்னாங்க. இந்த உணவின் காரணமாக ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஹலாலான ஒரு பரக்கத்தான உணவு கிடச்சிச்சு, அதனுடைய விளைவு எனக்கு தூக்கம் வரலை, என்னுடைய உடலே அது இபாதத் செய்வதற்கு என்ன செஞ்சிச்சு, எனக்கு உதவுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ நாம் சாப்பிடக்கூடிய உணவு பரக்கத்தான உணவாக இருக்கும் பட்சத்தில் அது நம்முடைய உடலை இபாதத் செய்வதற்கு தூண்டும், தூங்குவதற்கு தூண்டாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தூக்கத்தை வர வைக்குதா அல்லது என்னது தொழுகிறதுக்கு நமக்கு உதவுதா அப்படின்றத நாம் என்ன செய்யணும், ஒப்பிட்டு பார்க்கணும். இப்போ நம்மளுடைய பொருளாதாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக சொல்கிறாங்க, நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து வேணும் அப்படின்னு சொன்னால் அதில் உயர்தரமாகவும் இருக்க தேவையில்லை, குறைஞ்சவும் என்னது கடைசி தரத்துக்கும் போக தேவையில்லை. உயர்தரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் நான் சம்பாதிச்ச அனைத்தையும் என்ன செஞ்சிடறாரு, சதகா செஞ்சிடறாரு. நான் இது அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செஞ்சுட்டேன், சதகா செஞ்சுட்டேன்னு சொல்கிறார். செஞ்சுட்டு மறாவது நாள் அவருடைய தேவைக்காக இன்னொருத்தவங்கள்ட்ட யாசகம் கேட்குறார். இது சதக்காக்கள்லேயும் மிக மோசமான சதக்கான்னு சொன்னாங்க. இப்படியும் போயிடக்கூடாது. அதே நேரத்தில் நாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொருட்கள் இருந்து நாம் செலவழிக்காமல் நாமளே என்னது செலவும் அளிக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தான் அழகாக சொன்னாங்க, மா ஆல மனிகத்தஸத, யார் நடுநிலையை பேணிக்கொள்கிறாரோ, நடுநிலையாக நடந்து கொள்கிறாரோ, பொருளாதாரத்திலையும் சரி, நம்முடைய நாம் குடும்பத்திற்கு செலவழிக்கக்கூடிய விஷயத்திலும் சரி, யார் நடுநிலைமையோடு நடந்து கொள்கிறாரோ அவர் ஒரு காலம் நஷ்டமடைய மாட்டார்னு சொன்னாங்க. நபியுடைய வாசகம். இன்னைக்கு நாம் என்ன செஞ்சிடறோம், அந்த முதல் 10ஆம் தேதி மனைவியை திருப்திப்படுத்த, குழந்தைகளை திருப்திப்படுத்த எல்லா காசையும் செலவழிச்சிட்டு கடைசி 10 நாள் என்ன செஞ்சிடறோம், அங்கே லோன் வாங்க, இங்கே லோன் வாங்க, நவுதுபில் அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி தான் கிரெடிட் கார்டை தான் நமக்கு என்னது கை கொடுக்குது. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய பல பேருடைய நிலைமை இதுதான். நாம் நடுநிலையாக நடந்து கொண்டோன்னு சொன்னால் யாரிடத்திலும் கையேந்த வேண்டிய தேவையில்லை. அல்லாஹு தஆலா கொடுக்கும் கரங்களாக நம்மளை என்ன செஞ்சிருவோம், மாற்றிடுவோம். இன்றைய இளைய சமுதாயத்திட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலகீனம் இதுதான். சொல்லுவாங்களா இல்லையா, தமிழில் என்ன சொல்லுவாங்க, வச்சா சொல்லுவாங்களா இல்லையா, வச்சா குடும்பி அடித்தா மொட்டை. அதுதான் அந்த சூழ்நிலை தான். ஆனால் நாம் நடுநிலையாக நடப்பதற்கு நபி நமக்கு கற்றுக் கொடுக்குறான். சஹாபாக்கள் நம்ம முன்னாடி சொன்னோமா இல்லையா, சஹாபாக்கள் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொண்டாங்க, இங்கே யார் ஜக்காத்திற்கு தகுதியானவன்றதை தேடி தேடி போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. யார் ஜக்காத் வாங்குவதற்கு தகுதியானவங்க யாருன்னு சொல்லி தெரியாது. ஏன்னா சஹாபாக்கள் தன்னிறைவாக வாழ்ந்தாங்க. காரணம் அவங்களுடைய வாழ்க்கை முறை நடுநிலையாக இருந்துச்சு. எப்போ நபியினுடைய ஹதீஸை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கணும். நம்முடைய பொருளாதாரத்திலையும் சரி, நாம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்துலையும் சரி, செலவழிக்கக்கூடிய விஷயத்துலையும் சரி, நடுநிலையாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். யாரும் நடுநிலையாக இருப்பவர் தோல்வி அடைய மாட்டார்னாங்க. நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத் வேணும்னா நாம் என்ன செய்யணும், கையாளணும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது வரக்கூடிய பரக்கத்தான நிகழ்வுகளில் மிக முக்கியமானது இந்த ரஜபு ஷாபானுடைய மாதங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக பரக்கத்தான மாதங்களில் மிக முக்கியமான மாதம் இந்த ரஜப் மற்றும் ஷாபானுடைய மாதம். இந்த 2 மாதங்களை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வீணாக்கி விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அழகாக கற்றுத்தந்தாங்க.
அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். அழகான வார்த்தை. அல்லாஹ் இந்த ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்யின்னு கேட்டார். இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்படி முஃபஸ்ஸிரின் முஹதிஸீன்கள் சொல்கிறாங்க, இந்த 2 மாதத்தில் நாம் நம்மை ரமலானுக்காக உடலாலும் உள்ளத்தாலும் நம்முடைய இபாதத்துகளாலும் என்ன செய்து தயாராகிறது. அதுக்கு பேர் தான் பரக்கத். அதுக்கு பேர் தான் என்னது? பரக்கத். ஏன்னா ரமலானுடைய மாதத்தில் திடீர்னு என்ன செய்ய முடியாது, நின்று என்னது 20 ரக்காத் தொழுகிறன்றது என்னது சிரமமாக இருக்கும். இப்போ இந்த 2 மாதத்தில் நம்மை பக்குவப்படுத்தணும். நம்முடைய உடலை என்ன செய்யணும்? இபாதத் செய்ய பக்குவப்படுத்தணும். அதற்கான மாதம் தான் இந்த 2 மாதம். ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானை தவிர்த்து எந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு வைப்பாங்கன்னா, இந்த ஷாபானுடைய மாதத்துலேயும் அதற்கு முன்னாடி ரஜபுடைய மாதத்தில் தான் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, நோன்பு வச்சு என்ன செய்யணும்? நம்ம உடலை என்ன செய்யணும்? பழக்கணும். சில பேருக்கு திடீர்னு நோன்பு வச்சா என்ன செய்யாது? உடலில் என்னது ஒத்துக்கிறார். அப்போ இந்த 2 மாதங்களில் நம்ம என்னது அப்பப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில் நஃபிலான நோன்பு வைக்கிறவங்க இருக்கிறாங்க, சுன்னத்தான நோன்பு வைக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம சாதாரண நம்மை போன்ற நபர்கள் இருக்கிறோம். என்ன செய்யணும்? இந்த மாதங்களில் என்னது நோன்பு அடிக்கடி ஒரு வாரத்தில் ஒரு நோன்பு வச்சு என்ன செய்யணும்? நம்மளுடைய உடலை பக்குவப்படுத்தணும். நம்முடைய சுன்னத்தான இபாதத்துகளை அதிகமாக செஞ்சு நம்முடைய உடலை என்ன செய்யணும்? பக்குவப்படுத்தணும். திடீர்னு 20 ரக்காத் தொழுகிறது சிரமமாக தெரியலாம். ஆமாம், இப்போ இருந்தே என்னது அந்த நம்முடைய இஷாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரக்காத்துகளை, இந்த 17 ரக்காத்தை தொழுது பழகிட்டோம்னா 20 ரக்காத்து என்ன செய்யாது? நமக்கு மலைப்பா தெரியாது. அதே போல் உடலாலும் உள்ளத்தாலும் நம்மளை என்ன செய்கிறது? பக்குவப்படுத்துறது. பாவங்களிலிருந்து நாம் கொஞ்சம் விலகி இருக்கிறது. நம்முடைய உள்ளங்களை ரமலானுக்காக தயார் செய்கிறது. அதுக்கு தான் இந்த ரமலானுடைய அந்த வரவேற்பை, ரமலானுக்கான தயாரிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 மாதத்திற்கு முன்பே துவங்கினான். இப்போ இருந்தே நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையினுடைய இந்த நடைமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய உடலாலும் உள்ளத்தாலும் நம்முடைய வணக்க வழிபாடுகளாலும் ரமலானுக்காக தயாராகணும். ஏன்னா ரமலானுடைய மாதம் இருக்குதே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான மாதம். ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம்? பாவங்களை கரிக்கக்கூடிய மாதம். நெருப்பு எப்படி கட்டையை கரிச்சிருதோ அந்த மாதிரி நம்முடைய பாவங்கள் முழுவதையும் அழிக்கக்கூடிய ஒரு மாதம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ரமலானுடைய ஒரு மாதம் கிடைக்கிறது இருக்குது, அவ்வளோ முக்கியமான ஒரு மாதம். ஹதீஸ்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போமா இல்லையா? 2 நபர்கள் மௌத்தாயிருவாங்க. ஒருத்தர் ரமலானுக்கு முன்னாடியே மௌத்தாயிருவார், ஒருத்தர் ரமலானுக்கு பிறகு மௌத்தாயிருவார். ரமலானுக்கு முன்னாடி மௌத்தானவர் ஷஹீதுடைய அந்தஸ்தில் உள்ளவர். ரமலானுக்கு பின்னாடி மௌத்தானவர் நார்மலாக உடலுடைய உபாதையால் மௌத்தாயிருப்பார். ஆனால் அந்தஸ்தில் ஷஹீதை விட என்ன செஞ்சுருப்பார்? நன்மைகளில் ஷஹீதை விட உயர்ந்த இடத்துல இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படும், இவர் ஷஹீது, இவர் நார்மலாக மௌத்தானவர், இவருக்கு எப்படி நன்மைகள் அதிகமாக கிடச்சிச்சு? இவர் ஒரு ரமலானை என்ன செஞ்சுட்டார்? தவற விட்டுட்டார். இவருக்கு ஒரு ரமலான் கிடச்சிருக்கு. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 15 வயதில் நாம் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் பாலி ஆகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம 60 வயதுன்னு வைங்க, 60 வயசில் 15 கழிச்சிருக்கு, மீது எத்தனை இருக்குது? 45. நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க போகிற 45 ரமலான் தான் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு ரமலானை கூட நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? வீணாக கழியுது. எல்லாம் மன்னிக்கணும், நல்லா பாதுகாக்கணும். அந்த ரமலான் நம்மளை விட்டு என்னது? அமல்கள் இல்லாமல் தவற விட்டுறக்கூடாது, நோன்பு இல்லாமல் கழிஞ்சிடக்கூடாது. அதில் நாம் என்ன செய்யணும்? முனைப்பாக இருக்கணும், நம்மை பக்குவப்படுத்தி கொள்ளணும், நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தணும், நம்முடைய உடலை பக்குவப்படுத்தணும். அதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதத்தை, இந்த பரக்கத்தான மாதத்தை பற்றி நம்ம செஞ்சாங்க கற்றுக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ரிவாயத்தில் வருது, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில், அவங்களுடைய காலகட்டத்தில் ஒரு சம்பவம் பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. தனக்கு அநீதம் செய்த நபருக்காக 4 பேர், அந்த ரிவாயத்தில் வருது, தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக வருது, 4 பேர் என்ன செஞ்சுருக்காங்க? துவா செஞ்சுருக்கிறாங்க. இந்த பரக்கத்தான மாதத்திற்காக காத்திருந்து துவா செஞ்சுருக்காங்க. அந்த துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செஞ்சுருக்கான்னு சொல்லி வருது. ஒருத்தர் தன்னுடைய சொத்தை அபகரிச்சிருப்பார், பக்கத்து வீட்டுக்காரராக இருப்பார், அவர் ரொம்ப துன்பம் கொடுத்துருக்கிறாரு.
அதை பொறுக்க முடியாமல் அவங்க இந்த ரமலான் இந்த பரக்கத்தான மாதத்தில் ரஜப் ஷாபானுடைய மாதத்தில் அவங்க துவா செய்தனுடைய விளைவு அவங்களுடைய குடும்பமே என்னது மிகப்பெரிய ஒரு இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹதீஸில் பார்த்தோம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதம் பரக்கத்தான மாதம். இந்த மாதம் பரக்கத்தான மாதம். இதை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மற்ற மாதங்களைப் போல நாம் சாதாரணமாக கடந்து விடாமல் நம்முடைய துவாக்களை என்ன செய்கிறது, அதிகப்படுத்துறது, நம்முடைய தேவைகளை அதிகமாக கேட்பது, நம்முடைய வணக்க வழிபாடுகளை என்ன செய்கிறது, அதிகப்படுத்துறது. வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம். நாம் இப்போ இருந்தே நம்முடைய வாழ்க்கை முறையை அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில் என்ன செய்கிறது, மாற்றிக்கொள்வது. எல்லாருக்கும் பரக்கத்துன்றது அவசியம், தேவை, அத்தியாவசியம். அது எதன் மூலமாக கிடைக்கும், அல்லாஹுடைய பொருத்தத்தில் கிடைக்கும், நபியினுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். நாம் நம்முடைய இலக்கு அல்லாஹுடைய பொருத்தமாக இருக்கும் பட்சத்தில், நம்முடைய வாழ்க்கை நபியினுடைய வாழ்க்கையாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய பொருளாதாரத்தில் எந்த சரிவும் வராது, நம்முடைய குடும்பங்களில் எந்த பிரச்சனையும் வராது, நம்முடைய ஆரோக்கியத்தில் எந்த குறைவும் வராது. நாம் சத்தியமிட்டு சொல்லலாம். காரணம் என்னென்னா, அல்லாஹு தஆலா இந்த தீனை நம்முடைய நலனுக்காகத்தான் படைச்சிருக்கிறான். இந்த தீன் நமக்காக வடிவமைக்கப்பட்டது. இந்த தீனா நசீஹா, தீன் என்றாலே, மார்க்கம் என்றாலே என்னது, மற்றவர்களுக்கு நலவை நாடுவது. இதுதான் தீனுடைய ஒன்லைனில் சொல்கிறான் தான், மக்களுக்கு நலவை நாடுவது தான் தீன். மனிதர்களுக்கு எதுவெல்லாம் ஆரோக்கியத்தை தருமோ, நலவாக இருக்குமோ, அதை அனைத்தையும் அல்லாஹ் ஹலாலாக ஆக்கியிருக்கிறான். மனிதர்களுக்கு எதுவெல்லாம் தீங்களிக்குமோ, மனிதர்களுக்கு எதுவெல்லாம் தொந்தரவு கொடுக்குமோ, மனிதர்களுக்கு எதுவெல்லாம் அருவருப்பாக இருக்குமோ, அனைத்தையும் அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கிறான். நம்ம சிந்திச்சு பார்த்தா தெரியும். எனவே இந்த வரக்கூடிய காலங்களை எனக்கு சிறந்த முறையில் இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேணும், மாற்றம் வேணும் என்று நினைக்கக்கூடிய நாம் வாலிபர்கள் நம்முடைய வாழ்க்கையை தீனுக்கு சாதகமானதாக, நபியினுடைய வாழ்க்கைக்கு தோதுவாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறந்த முன்மாதிரியான வாழ்க்கையாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹு தஆலா இந்த ரஜபுடைய மாதத்தையும் ஷாபானுடைய மாதத்தையும் எல்லாம் நமக்கு பரக்கத் செய்வானாக. நம்மளுடைய எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செய்து வரக்கூடிய வருடத்தை நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய குடும்பவியலில், நம்முடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான ஒரு காலங்களாக, வரக்கூடிய காலங்களை ஆக்கி அருள் புரிவானாக. இந்த 2 மாதங்கள் நம்முடைய உடலாலும் உள்ளத்தாலும் நம்முடைய வணக்க வழிபாடுகளாலும் ரமலானுக்காக தயார் செய்யக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா எந்த விதமான உடலினுடைய ஆபத்துகளும் இல்லாமல், எந்த விதமான அசௌகரியமும் இல்லாமல் ரமலானை சந்தித்து, ரமலானை முழுமையாக அடைந்து, ரமலானுடைய அனைத்து பாக்கியங்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் ஆதம் தொழுகிறேன்.